இளவரசர் வில்லியமின் குடும்பம் வசிக்கும் மாளிகைக்குள் கொள்ளையர்கள் புகுந்தனர். ஞாயிற்றுக்கிழமை இரவு இளவரசர் வில்லியம், கேட் மிடில்டன் மற்றும் அவர்களது குழந்தைகள் அடிலெய்ட் காட்டேஜிற்கு சிறிது தூரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த போது, வின்ஸ்டர் கோட்டையை முகமூடி அணிந்த கொள்ளையர்களால் குறிவைக்கப்பட்டது. ஊடுருவல்காரர்கள் வேலியை பிளந்து தோட்டத்தில் உள்ள பண்ணைக்குள் புகுந்ததாக கூறப்படுகிறது. மன்னர் சார்லஸ் மற்றும் ராணி கமிலா ஆகியோர் அந்த நேரத்தில் வின்சர் கோட்டையில் இல்லை என்றாலும், இந்த சம்பவம் தோட்டத்தின் பாதுகாப்பு குறித்து கடுமையான கவலைகளை எழுப்பியுள்ளது. வின்சர் கோட்டையை சில காலமாக கண்காணித்ததாக சந்தேகிக்கப்படும் 2 பேர், சார்லஸ் மன்னர் வழக்கமாக வசிக்கும் இடத்தில் பண்ணை வாகனங்களை திருடுவதற்காக உள்ளே நுழைந்ததாக கூறப்படுகிறது. மன்னர் சார்லஸ் அரச குடும்பத்தில் ஏற்படும் ஒரு மர்மத்தால் மாற்றப்படுவார் என்று நோஸ்ட்ராடாமஸ் கணித்துள்ளார். நோஸ்ட்ராடாமஸின் கணிப்புகளின்படி, மன்னர் சார்லஸ் ஆட்சிக்கு பிறகு இளவரசர் ஹாரி மன்னராக வரக்கூடும் என்ற அதிர்ச்சியூட்டும் தகவலை கொடுத்திருக்கிறார். நோஸ்ட்ராடாமஸின் கணிப்புகளின் அதிர்ச்சியூட்டும் விளக்கத்தின்படி, இளவரசர் ஹாரி அரியணைக்கு வரலாம். இது மன்னர் சார்லஸின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவரும். மன்னர் சார்லஸுக்கு பின் இளவரசர் வில்லியம் தான் அரியணை ஏற வேண்டும். ஆனால் மன்னர் ஆவார் என யாரும் எதிர்பார்க்காத ஒருவர் பிரித்தானியா என நாஸ்டாராமஸ் கணித்துள்ளது. மத்திய லண்டனில் பெண் ஒருவருக்கு எதிராக 4 காவல்துறை அதிகாரிகளின் மேல் தலா 4 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது. மத்திய மேற்கு கட்டளைப்படை பிரிவில் பணிபுரியும் 41 வயதான ஜெரோம் பிஸ்லி மற்றும் 39 வயதான லூக் ராபின்சன் ஆகியோர் புதன்கிழமை வெஸ்ட்மின்ஸ்டர் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். சோஹா, மேக்பேர் மற்றும் மேரிலேபோனின் பகுதிகளை உள்ளடக்கிய W1 இல் உள்ள ஒரு இடத்தில் ஏப்ரல் 21 அன்று காவல்துறை அதிகாரிகள் கடமையில் இருந்து தவறிய சம்பவம் ஒன்று நடந்தது. மத்திய லண்டனில் பெண் மீது பாலியல் வன்கொடுமை செய்ததாக 2 போலீஸ் அதிகாரிகள் குற்றம் சாட்டப்பட்டனர். காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்யப்படுகிறதா என்பதை தீர்மானிக்க விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று போப் பிரான்சிஸ் அழைப்பு விடுத்துள்ளார். சில நிபுணர்களின் கூற்றுப்படி, காசாவில் நடப்பது ஒரு இனப்படுகொலையின் பண்புகளை கொண்டுள்ளது என்று இத்தாலிய நாளிதழான லா ஸ்டாம்பாவால் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட பகுதிகளில் போப் கூறினார்.